நான் ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்ட் இல்லை. கோவத்தில் குழந்தைங்கள கத்திடுறது. நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளினிக் வருவாங்க, சில டைம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் நான் ரொம்ப மோசமான அம்மா, என் குழந்தைய ரொம்ப. டாக்டர் நான் ஒரு ஒர்க்கிங் மதர், என்னால் என் குழந்தை. எல்லா மதர்ஸுமே ஏதாவது ஒரு கில்ட்டை கேரி பண்ணிட்டே தான் இருக்கீங்க. இதில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ஹர்ட் ஆகுறது கில்ட்டினால தான், பட் நாட் ஆக்சுவல் ப்ராப்ளம்னால அவங்க ஹர்ட் ஆகிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, 5 விஷயம் பேரண்ட்ஸ் ஆர் கில்ட்டி அபவுட், பட் ஹானஸ்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? பேரண்டிங்ல பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. நம்ம பார்க்குற பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் மாம்ஸ்ல தான் நம்ம பார்க்கலாம். பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்க காட்டுறது எல்லாமே அவங்க லைஃபோட ஹைலைட்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த மாம் லாக்ல இருக்க மாம்ஸை வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ரியல் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, பொறுமை ரொம்ப கம்மியா இருக்கும், அப்பப்போ கோவப்படுவாங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. அண்ட் அவங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவங்க டெய்லி கத்துட்டு இருக்காங்க அண்ட் சாரி கூட கேட்பாங்க. ஸோ குழந்தைங்களும் அதுல இருந்து தான் பார்த்து கத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த கில்ட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பேசிஸ்ல எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு காமனான விஷயம். கோவத்துல குழந்தைங்கள கத்திடுறது. நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளினிக் வருவாங்க, சில டைம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் நான் ரொம்ப மோசமான அம்மா, என் குழந்தைய ரொம்ப கத்திட்டே இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்விதான் அவங்க கிட்ட நான் கேட்பேன், உங்க குழந்தைய நீங்க ஏன் கத்துனீங்க? எதனாலனா, நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல ஹோம்ஒர்க், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும், சமைச்சாகணும், ஒர்க், உங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும், உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால உங்களுக்கு பேசிக்கா பொறுமை ரொம்ப கம்மியாயிடும். ஸோ பசங்க சின்ன சின்ன விஷயம் பண்றதுக்கே நம்ம அதிகமா கத்திருப்போம். அப்புறம் உட்காந்து யோசிப்போம், ஐயோ இந்த விஷயம் தானே, சாதாரண விஷயத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ கத்தணும் அப்படின்னு யோசிப்பீங்க. கத்துறது நான் கரெக்ட்னு நான் சொல்லல, பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் கத்துறதுக்காக நீங்க அவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கன்றதை தான் குழந்தைங்க பார்ப்பாங்க. நீங்க திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யறீங்க, குழந்தைகிட்ட போயிட்டு சாரிடா கண்ணா, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், அதான் ரொம்ப கத்திட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் அம்மா பெட்டரா ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இது மூலியமா பசங்க என்ன கத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களும் தப்பு பண்ணுவாங்க, அவங்க பண்ற மிஸ்டேக்ஸை அவங்க அக்செப்டும் பண்ணிப்பாங்க அண்ட் சாரியும் கேட்பாங்க. ஸோ இதே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பெர்ஃபெக்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் கில்ட். டாக்டர் நான் ஒரு ஒர்க்கிங் மதர், என்னால என் குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் சைல்ட அதிகமா பேபி சிட்டர் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அவங்க கவுண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு தான் கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் அவங்க கூட இருக்கீங்கன்றது முக்கியமே இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஹாப்பி டின்னர், ஒரு பெட் டைம் ஸ்டோரி, ஒரு ஹக், அவங்க கூட உங்களோட பிசிக்கல் பிளஸ் எமோஷனல் பிரசன்ஸ் இருக்கணும். அந்த குழந்தை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறது. ஒரு 1 or 2 hours இல்ல 30 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட அது குவாலிட்டி டைமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 1 day ஃபுல்லா அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் கில்ட்டி. இந்த விஷயம் நானே நிறைய அண்டர்கோ பண்ணியிருக்கேன். என் குழந்தை ஃபுல்லா இன்னைக்கு மீல கம்ப்ளீட் பண்ணல. சில டைம் என் குழந்தைங்க சாப்பிடாதப்ப நான் அழுக கூட செஞ்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. குழந்தை சாப்பிடலன்னு யாராவது அழுவாங்களா? பட் என் கூட நிறைய மதர்ஸ் இருக்கீங்க நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி குழந்தை ஒரு நாள் சாப்பிடலன்றதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட பசி எல்லா நாளும் சேமா இருக்காது. ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் குழந்தை நேத்தி நல்லா சாப்பிட்டான், இன்னைக்கு பிஸ்கெட் சாப்பிட்டான், சரியா சாப்பிடல, இன்னைக்கு ஃப்ரூட் சாப்பிடல. உடனே மதருக்கு கில்ட்டி ஆரம்பிச்சிடும். சாப்பிடலன்னா போதும் மதர் கில்ட்டி ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஆக வேணாம். ஒரு மீல பார்த்து குழந்தையோட ஹெல்த்தையோ நியூட்ரிஷனையோ நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த வாரம் ஃபுல்லா அவங்க எப்படி சாப்பிட்டுருக்காங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. உங்க குழந்தை நல்லா வளர்றாங்களா, ஹைட் அண்ட் வெயிட் அப்ரோப்ரியேட்டா இருக்கா, அவங்க டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கான்றத உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்ட் மீல பார்த்து யாரும் பயப்பட வேணாம். என் குழந்தை ஃபுல்லா பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணாதது பெரிய விஷயம் இல்ல. அது இன்ஸ்டாகிராம் மாம்ஸ் லாக்ல மட்டும் தான் நடக்கும். பசங்க பிளேட்டை கம்ப்ளீட் பண்றது. நம்ம கோல் என்ன தெரியுங்களா? குழந்தைங்க பிளேட்டை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றது கிடையாது. அந்த குழந்தை ஃபுட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமா அண்டர்கோ பண்ற கில்ட் ஸ்கிரீன் டைம். டாக்டர் இன்னைக்கு என் குழந்தைக்கு அதிகமா நான் போன் கொடுத்துட்டேன். எனக்கு புரியுது, நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஒரு நாள் டயர்டா இருப்பீங்க, ஒரு நாள் டிராவல் பண்ணணும், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அட்டென்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு ஹெல்ப் இல்லை என்கிட்ட. அந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கிரீனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன் உங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல ஸ்கிரீன் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கான்னு தான். இது ரெண்டுக்குமே
ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. 20 to 30 மினிட்ஸ் நீங்க கண்ட்ரோல்டு ஸ்கிரீன் டைம் கொடுக்குறீங்கன்னா அதை பத்தி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் பாக்குறாங்க, பரவாயில்ல, அது அவங்களை பெருசா அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. ஸோ இதுக்காக ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணான்றது தான் என்னோட பாயிண்ட். கண்ட்ரோல்டு ஸ்கிரீன், அதாவது உங்க கையில டிவி ரிமோட் இருக்கு, இல்ல போன் உங்க கையில இருக்கு அப்படின்றக்கப்போ அதை லாக் பண்ணி தான் கொடுக்குறீங்க. இந்த ஸ்கிரீன் மட்டும் தான் பார்க்க முடியும், 30 மினிட்ஸ் தான் பார்க்க முடியும், அது பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டடா அவங்க குழந்தைங்க யூஸ் பண்றது தான் ப்ராப்ளம். ஸோ இதுல நம்மளோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தானே ஒழிஞ்சு கில்ட்டி இல்ல. அண்ட் ஃபைனலி 5th கில்ட், நான் ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்ட் இல்ல. சோஷியல் மீடியால தான் பேரண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும், குழந்தை சிரிச்சுட்டே இருப்பாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப காமா இருப்பாங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியால மட்டும்தான் இருக்குமே ஒழிஞ்சு ரியல் லைஃப்ல கிடையாது. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே பிரச்சனை இருக்கும், எல்லா பேரண்ட்ஸ்மே கோவப்படுவாங்க, எல்லா குழந்தைங்களுமே அடம் பிடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எல்லார் வீட்லயுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு தேவையானது பெர்ஃபெக்ட் அம்மாவோ பெர்ஃபெக்ட் அப்பாவோ கிடையாது. உங்களோட பிரசன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு தேவை லவ் பண்ற பேரண்ட்ஸ், உங்க பிரசன்ஸை கொடுக்குற பேரண்ட்ஸ், உங்க எமோஷனல் பிரசன்ஸை கொடுக்குற பேரண்ட்ஸ், டெய்லி கத்துக்கிற பேரண்ட்ஸ். எல்லா பேரண்ட்ஸுமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனா அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் தேவை. பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் யாருக்கும் தேவையில்லை. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா, உங்கள எத்தனை பேர் கில்ட் கேரி பண்ணிட்டு இருக்கீங்களோ என்னோட சேர்ந்து இன்னையிலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். நம்ம கில்ட்டை growth-ஆ மாத்தலாம். நான் பேட் பேரண்ட் அப்படின்னு சொல்லாம நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். பெர்ஃபெக்ஷனை தேடாம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தேவை நீங்க பெர்ஃபெக்டான மதரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேஃபா ஃபீல் பண்ணணும், லவ்டா ஃபீல் பண்ணணும், அக்செப்டடா ஃபீல் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு விஷயம் தான் குழந்தைங்க லைஃப் லாங் ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு அம்மாவா நீங்க கேரி பண்ற பேரண்டிங் கில்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்து மற்ற மதர்ஸும் ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க. நம்ம மட்டும் இந்த ஜேர்னில இல்ல, நம்மள மாதிரி நிறைய மதர்ஸ் இந்த மாதிரி அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா நிறைய மதர்ஸ்க்கு அட்வைஸே தேவையில்லை. நீங்க நினைச்சு பாக்குறத விட நீங்க ஒரு நல்ல பேரண்ட் தான், நல்ல அம்மா தான் யாராவது சொன்னாவே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாருமே உங்க பெஸ்ட்டை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேவா? ஓகேங்களா? கில்ட் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் கிடையாது. இந்த டயலாக் அதிகமா வந்துருச்சு.